Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 11th zoology and biozoologyக்கான golden 2 mark 3 mark 5 marks questions தான் பார்க்க போகிறோம். யூனிட் வைஸ் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஷோராக இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் எல்லா 2 mark 3 mark 5 marks அட்டன் பண்ணிடலாம். இதை மட்டும் படித்தாலே போதும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா யூனிட்டையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டு 5 சாப்டர் வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். இது தமிழ் மீடியம்கான கோல்டன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா எந்த யூனிட்டை விட்டுட்டு எந்த யூனிட்டில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தெரியாது. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்டையும் கவரப் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த யூனிட்டையும் ஸ்கிப் பண்ணிடாமல் எல்லா யூனிட்டையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டானது அதுவும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. செவன்த் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணுக்களின் கல்லறை அல்லது இடுகாடு என்று அழைக்கப்படுவது எது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இசிஜி கேட்பாங்க, ஆஞ்சியோகிராம் கேட்பாங்க. 5 மார்க்கில் பார்த்திங்கன்னா காட்ரோட்ரத்தின் அந்த கொஸ்டின்ஸ். 8th யூனிட்டில் இரத்த ஊடுபகுப்பு என்றால் என்ன, அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூட்டுகள் என்றால் என்ன, மார்பு கூட்டை உருவாக்கும் விலா எலும்புகளின் வகைகள் யாவை, அடிக்கடி கேட்குற கொஸ்டின். தசை மண்டலத்தின் கோளாறுகளை பட்டியலிடாது. அப்புறம் தொடர் உடற்பயிற்சி செய்வதன் நன்மைகள் யாவை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th யூனிட்டில் வந்து உண்டு அல்லது இல்லை கொள்கை என்றால் என்ன அது. அப்புறம் மூளையை சுற்றி உள்ள உரைகளின் பெயர்களை எழுதுக, அது கேட்பாங்க அடிக்கடி. நியூரான் என்பது என்ன, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். குச்சி செல் கூம்பு செல் படம் வரைக. லெவன்த் யூனிட்டில் தைராய்டு சுரப்பி அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ், அதை படிச்சுக்கோங்க. சிடி ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறால் வளர்ப்பின் பொருளாதார முக்கியத்துவம், அது கேட்பாங்க. படங்கள் என்னென்ன வரையணும்னு சொல்லிட்டு டோட்டலாக 10 டயக்ராம்ஸ் இருக்குது, அதை நல்லா வரைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.